Hey foodies, welcome to liveloverecipes.com. இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா சில்லி கார்லிக் ரைஸ். இது ஒரு ஒன் பாட் ரெசிபி. இது செய்கிறது ரொம்ப ஈஸி. கார்லிக் ஃப்ளேவர் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குமோ அவங்களுக்கு இந்த ரைஸ் ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதோட ஸ்பெஷாலிட்டியே என்னன்னு பார்த்தீங்கன்னா கார்லிக் இருக்கிறதே தெரியவே தெரியாது. நான் ஏற்கனவே கார்லிக் இருக்கிறதே தெரியாத மாதிரி குழந்தைங்களுக்கு கூட ரொம்ப பிடிக்கிற மாதிரி கார்லிக் குழம்பு எப்படி செய்கிறதுன்ற ரெசிபி வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வாங்க இப்போ எப்படி இந்த சில்லி கார்லிக் ரைஸ் ஈஸியாக செய்கிறதுன்றதை பார்ப்போம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி 10லேருந்து 15 பல் சின்ன பல் அளவுக்கு பூண்டு, 4 காஷ்மீரி ரெட் சில்லி ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் கிட்டே காஷ்மீரி ரெட் சில்லி இல்லைன்னா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சாதாரண வரமிளகா கூட நீங்கள் ஆட் பண்ணி கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. இப்போது கார்லிக் ரைஸ் பண்ணுறதுக்கு கார்லிக் ரொம்ப முக்கியம் இல்லையா? அதை இந்த மாதிரி ஒரு 10லேருந்து 15 பல் சின்ன பல் அளவுக்கு பூண்டு எடுத்துக்கோங்க. நம்ம கேரட்லாம் துருவோம் இல்லையா, அந்த மனையில் இந்த மாதிரி ஒரு பிளேடு இருக்கும். அந்த பிளேடில் நீங்கள் உங்களோட கார்லிக்கை சாப் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைனா சாதாரணமாகவும் சாப் பண்ணலாம். பட் இப்படி சாப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரே சைஸில் ஈவனாக சூப்பராக கட் ஆகி வந்துடும். அதே மாதிரி கட் பண்ணுற டைமும் ரொம்ப கம்மி. ஸோ இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பார்த்தீங்களா, மெலிஸாக. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது நம்ம சில்லி கார்லிக் ரைஸ் செய்ய ஆரம்பிக்கிறோம். இதுக்கு ஒரு பேனில் இந்த மாதிரி 5 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் ஆயிலை ஹீட் பண்ணிவிட்டு, ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருந்த அந்த பூண்டை இதில் ஆட் பண்ணிக்கிறோம். பூண்டை ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பச்சை மிளகாயை அதில் ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். இப்போது பூண்டு எல்லாம் நல்லா வதங்கி ஒரு லைட் ப்ரௌன் கலரில் ஆகணும். அது வரைக்கும் வதக்கிட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு நறுக்கின பீன்ஸ் அண்ட் 2 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு நறுக்கின கேரட் இதெல்லாம் ஆட் பண்ணி இது கூடவே நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். கொஞ்சமாக பீன்ஸ் கேரட் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும், இது ஒரு ஃப்ளேவருக்கு தான். இப்போது இது எல்லாத்தையுமே ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பூண்டு மிளகாய் பேஸ்ட்டு, அதை இதில் ஆட் பண்ணி எல்லாத்தையுமே நல்லா ஒரு தடவை சாட்டே பண்ணிக்கோங்க. இதிலிருந்து வர ரா ஸ்மெல் நல்லா போயிடணும். அதுக்கு தகுந்த மாதிரி சாட்டே பண்ணி விட்டுட்டு இந்த ப்ரிப்ரேஷனுக்கு தேவையான சால்ட்டையும் ஆட் பண்ணிக்கிட்டு ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு சாய் சாஸ் ஆட் பண்ணிக்கிறோம். இதில் கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு குக்கிங் வினிகரையும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஏற்கனவே உப்பு போட்டு வடித்து வச்சுருக்கிற பாஸ்மதி ரைஸை இதில் ஆட் பண்ணி இது எல்லாத்தையுமே ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துட வேண்டியதுதான். கலந்து கொடுக்கும்போது பார்த்து பொறுமையாக சைடில் மட்டும் உங்களோட கரண்டியை விட்டு கலந்து கொடுங்க, இல்லைனா ரைஸ்லாம் பிரேக் ஆகிடும். இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்ட உடனே ஒரு 2 மினிட்ஸ் to 3 மினிட்ஸ் சூடு பண்ணிவிட்டு உடனே ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதான். இது கூட கோபி மஞ்சூரியன் செம்ம காம்பினேஷன், செம்ம டேஸ்டியாக இருந்துச்சு. நான் ஏற்கனவே கோபி மஞ்சூரியன் எப்படி செய்கிறதுன்ற வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கேன். கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கோபி மஞ்சூரியன் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்ற லிங்க்கையும் நான் கொடுக்குறேன். அதை நீங்கள் இன்னும் செக் பண்ணலன்னா போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thanks for watching.